இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.3ல செகண்ட் சம் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் சம் மாதிரியே தான் இதுவும். ஓகேவா? ஒன்றும் டஃப் இல்லை. ஓகே, ஈஸியாக கவனிங்க. வெரிஃபை த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஆடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஆமாவா? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஆடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். இப்போ ஆடிஷன் எடுத்துக்கோ. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஆடிஷன். ஃபர்ஸ்ட் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஆடிஷன்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இது நீங்க எக்ஸாம்ஸ்ல எழுதும் போது இப்படி எழுதணும். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஆடிஷன். ஒன்றும் இல்லைப்பா, இங்க பாரு. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ரேஷனல் நம்பரை ஏன்னும் செகண்ட் கொடுத்துருக்கிற ரேஷனல் நம்பரை பின்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை ரெண்டு ரேஷனல் நம்பர் கொடுத்துட்டா அந்த ரெண்டு ரேஷனல் நம்பரையும் நார்மலா ஆட் பண்றேன். ஓகேவா? அதுவும் இப்போ பின்னு எடுத்தேன் இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் போட்டுக்குங்க. அப்புறம் ஏன்னு எடுத்தேன் இல்லையா, அதை ரெண்டாவதா போட்டுக்குங்க. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஈக்குவலா வரணும். இதுதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. புரியலையா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இன்னும் புரியும், கொஞ்சம் கிளியரா புரியும். இப்போ எனக்கு ரெண்டு ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத -10/11 ஏன்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் கொடுத்துருக்கிறத பின்னு எடுத்துக்கிறேன், -8/33. இப்போ இதை ரெண்டுத்தையும் என்ன பண்றேன், ரெண்டு விதமா சால்வ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இதை ரெண்டுத்தையும் டைரக்டா a பிளஸ் பி. ஓகேவா? இதை டைரக்டா சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? -10/11 பிளஸ் -8/33. ஓகேவா? இப்போ இங்க ஒரு நம்பருக்கு முன்னாடி ரெண்டு சைன் இருக்கக்கூடாது. ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ஒரு சைனா மாத்திக்கிறேன். ஸோ -8/33ன்னு மாத்திக்கிறேன். ரைட்டா கண்ணா? அடுத்தது இப்போ இங்க பாரு, டினாமினேட்டர்ல ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு, இல்லை வெவ்வேறு நம்பர்ஸ் இருக்கு. ஸோ வெவ்வேறு நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஒரே நம்பராக மாற்றிக்கணும். ஸோ அதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 11 டேபிளில் 11 வரும், 33 வரும். ஸோ 1 டைம் 3 டைம்ஸ். ஸோ இப்போ இங்கே 3 போடுங்க. ஸோ 1 டைம் 1 டைம். ஸோ 11 into 3 33. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே 33 கிடைக்கணும்னா நான் எதால மல்டிப்ளை பண்ணணும்? 3ஆல. இங்கே 33 கிடைக்கணும்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? 1ஆல. அதையும் போடுங்க. சரியா? அப்பதான் உங்களுக்கு புரியும். ரைட்டா? இப்போ அதை மல்டிப்ளை பண்ணி போடுங்க. 30 divided by 33 minus 8 divided by 33. ஓகே, அடுத்ததுக்கு இங்க போடுறேன், அதோட கண்டினியூஷன். இப்போ 33 சேம் ஆயிடுச்சா? டினாமினேட்டர் சேம் ஆனோடனே ஆட் பண்ணிடக்கூடாது, அதை ஒரு தடவை போடணும். மேல இருக்கிற நம்பரை தான் நீங்க ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணணும். ஓகேவா? ஸோ -30 -8, பெரிய நம்பர்ல இருக்க சிம்பிள் மைனஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ 30 + 8 38. ஸோ -38/33 இப்படி போட்டோமா? இது ஃபர்ஸ்ட் பார்ட். இது ஃபர்ஸ்ட் பார்ட். ஆமாவா? இப்போ இதுதான் நம்ம போட்டது. இதோட செகண்ட் பார்ட் இப்போ போடுறோம் பாருங்க. b + a, இந்த ரெண்டும் சேமா வரணும். பாருங்க, b என்னன்னு எடுத்தேன்? -8/33. a என்னன்னு எடுத்தேன்? -10/11. இதை ரெண்டுத்தையும் தானே நம்ம பிளஸ் பண்றோம். இப்போ அதே தான்ப்பா, ஒரு நம்பருக்கு ஒரு ஃப்ராக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டு சைன் இருக்கக்கூடாது. ஸோ அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றேன். 10 into இது பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். ஸோ 10/11. ஸோ இது ரெண்டும் கீழே இருக்கிற டினாமினேட்டர் வெவ்வேறையா இருக்கு. ஸோ ஆல்ரெடி இதுக்கு நான் எல்சிஎம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த எல்சிஎம்ல எனக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன? 33. ஸோ அப்போ அந்த எல்சிஎம் நான் இங்கே போட்டுக்கிறேன். மேலே போடும்போது 33 into 1 into 1. ஆமாவா? இதை நான் எல்சிஎம் ஆக்கணும் அப்படின்னா 33 எதால மல்டிப்ளை பண்ணணும்? 1ஆல. ஸோ மேலே 1. ஸோ -8. இந்த 11 33 ஆக்கணும் எதால மல்டிப்ளை? 3ஆல. ஸோ இங்கேயும் 3. ஸோ -30. ஸோ -30 -8 முன்னாடி போட்டது அதே ஸ்டெப்பு தான். ஸோ -38/33. இப்போ நல்லா பாருங்க, இதுக்கும் -38/33, இதுக்கும் -8/33.
ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் addition இஸ் ப்ரூவ்டா? ஆமாவா? இப்போ புரியுதா அந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்ட்டு? இப்படி போட்டாலும் அப்படி போட்டாலும் ஆன்சர் சேமா தான் வரும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஹென்ஸ் ப்ரூவ் போட்டுக்க. ஹென்ஸ் ப்ரூவ். சரி, இப்போ இன்னும் சம் முடியலப்பா. இன்னும் சம் முடியல. அடுத்தது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அது போடுவோம். ஓகே, இப்போ செகண்ட் commutative property for multiplication. அதுவும் சேம் தான்ப்பா. அதுவும் சேம் தான். பாருங்களேன், அதே தான். நடுவுல பிளஸ் வந்தது இல்லையா? இங்க மல்டிப்ளிகேஷன் வரும். அவ்வளவுதான். அதே தான். மல்டிப்ளை பண்ணும்போது சேமா வரணும். ஈஸி தான். பாருங்க, ஏவை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? -10/11 வச்சுக்கலாமா? அடுத்தது பி என்னன்னு வச்சுக்கலாம்? -8/33 வச்சுக்கலாமா? இங்கே கூட அப்படியே சால்வ் பண்ணிடலாம். a இன்டூ பி, பி இன்டூ ஏ. அப்போ -10/11 இன்டூ -8/33 -8/33 இன்டூ -10/11 ஈஸியா மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 80 மைனஸ் இன்டூ மைனஸ் சைனையும் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ 11 இன்டூ 33 என்ன? மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 363 வரும். சரியா? அடுத்தது 8 இன்டூ 10 என்ன? 80. மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன? பிளஸ். 33 இன்டூ 11 என்ன? 11 இன்டூ 33 363னா அப்ப 33 இன்டூ 11 என்னதான் வரும்? 363 தான் வரும். சிம்பிளா இருக்கா? கீழே எழுதிருங்க. இங்க இடம் இல்லைங்கனால நான் இங்க எழுதுறேன். நீங்க கீழே எழுதிங்க. ஒரு நோட்டை போட்டு எழுதுங்க. ஹென்ஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் இஸ் ப்ரூவ்ட். தட்ஸ் ஆல். சரியா? இஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான். எழுதி முடிச்சிருங்க. ஈஸியா இருக்கா? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி 2 பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த 3 சம்மும் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த சம் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் டியூஷன் போயிட்டு இருக்குங்கன்னா, ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட் டியூஷனில் ஜாயின் பண்ணணுன்னா தம்ப்நெயில்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் சொல்லுங்கள். தேங்க்யூ.